இப்போ நல்ல இன்னொரு 100 ஆட்டை வாங்கி தரேன். இந்தா கடன் பட மாட்டேன். என் பேருக்கு ஒரு ஆட்டோ விட்டுக்கா, கருப்பசாமின்னு சொல்லி வச்சுக்கா, அசத்து போ. சென்னை மாநகர் வரத்துல வரத்துல என்னப்பா வேணும்? பொண்ணுடைய மனதை பக்குவப்படுத்தி 2 வரையும் இணை பிரியாமல் வாழ வச்சு தரேன், காப்பாற்றி தரேன். அப்படி வெற்றி 2 வாழ வச்சு தரேன்ப்பா, எந்த குறையும் இருக்காது. வெற்றிகரமாக சொல்லுவாங்க. என்னை அங்கே பாருங்க, ஆனந்தமடை. நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டவனு கேட்டு வந்தது யாரு? பணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. வயிற்றில் 1 கால் வந்துட்டு வா. என்ன யார் யார் சத்தம் பண்றது? நீ எதிர்பார்க்குற இடத்துல இருந்து உனக்கு பணம் வராதுப்பா. அது பொய் பித்தலாட்டமாக மாறிவிட்டது. யாருடைய மனதை மாத்தினாலும் நடக்காது. அது வெறும் கற்பனை பிம்பம். அதுக்கு சட்டத்திலும் இடமில்லை. அப்படி உழைத்து வாழ், உயர்ந்து கொள்வாள், வருமானம் தார வெற்றி. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னடா தம்பி பிள்ளை, கால் வந்துட்டு வாடா. எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை என்ன, இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. கால் வந்துட்டு வா. எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா. என்னமா உனக்கு பிள்ளைய பத்தி என்ன கேட்கணுமா? நீ காலப்படுறா, காலப்படி, கண்ண முடுறா தம்பி. உண்மையான மனமும் உயர்ந்த உள்ளமும் படைத்த நீ பல பேர்கள்ட்ட போய் கேட்டு ஏமாந்து வேதனைப்பட்டு உட்கார்ந்துருக்கடா. உண்மையா? ஆனால் அது நல்ல இன்ட்ரெஸ்ட் போலுக்கு உனக்கு. என்ன ஓவியக்கலை, அதுவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் அனிமேஷனுக்கு போயிருக்கலாமே. ஏன் அதை விட்டுட்டேன்? அதனால் முடியலை. கால் வந்துட்டு வா. இவளுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது. உனக்கு கரெக்டாக நல்ல ஜிபிசி இருக்குது. இவளுக்கு அதனால் உடம்புல ரொம்ப தேற்றம் தேவைப்படுகிறது. முதுகெலும்பு வலிக்கும், தொண்டையிலிருந்து இங்கே வரை ஏறியும், சாப்பிட முடியாது, வேலை இருப்பா. இருக்கியா? கால் வந்துட்டு. நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கேன் வச்சுருக்கோம் கையில். என்னம்மா உன் பையன் எங்கே இருக்கான்? பெண்ணு நீ தேடக்கூடாது. இல்லை தம்பி, என்னடா வேணும் உனக்கு? இந்தா இந்த விரலை பிடுறா, ஒரு விரலை விட்டு பிடுறா. சிக்கனு பிட பிடி, விலமா பிடுறா. சிக்கனு பிடிப்பேன் மைனா போல, அப்படி பிடுறா. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே வெளிநாடு சம்பந்தமான வெற்றிகரமான செய்தி இவருக்கு கிடைக்கும். அசத்திடுவோம். ஒரே ஒரு சின்ன விஷயம், மருமகன் நம்ம யாரும் தேட வேண்டாம், நைஸாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அசத்திடுவோம். ஐடியும் வருடா, நல்லா இருப்பான், வெற்றிகரமாக இருப்பான், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான். போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. என்னடா வேணும்? என்னப்பா? யாரு? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம். இனி அறிகுறி காட்டும். இந்த கனியை கொண்டாங்க வை, வெற்றி உண்டு. இந்தாடா, சந்தோஷமா இருடா, மன மகிழ்ச்சியாரு. அடிரா, விசாந்தன தாத்தா பார்த்து போடா. போயிட்டு வா. வரலாம் 2 பேரும். என் காதல் இன்பம் இது தானா, நிலைதானா,
லே இல்லையே உலகிலே. வாடா தம்பி, நல்லா இருக்கியா? உட்கார். என்ன வேணும் உனக்கு? என்ன வேலை பார்க்க போகிறப்போ? என்ன கையெல்லாம் என்ன இல்லாமல் அடையாளம் போட்டு வச்சுருக்க? என்னடா அதெல்லாம்? கூர்மையாக பார்த்தா அர்த்தத்தை கண்டுபிடிச்சவனு காட்ட மாட்டேங்குது உள்ள. என்ன கண்ண முடியாது. பக்கத்தில் வா. ஆந்திரா ஹைதராபாத்துக்கு போறியா அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கியா? தமிழ்நாட்டிலே இருக்கியா? ஏன்னா ரொம்ப தூரம் விட மாட்டா, இங்கே இருக்கிறதா நல்லது. இந்த மாதமே இவனுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும். என்னம்மா இவ்வளோ நேரம் நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? சூட்சமாக பேசுகிறேன், நீ தான் கண்டுக்கிடலை. என்ன வெற்றியாக்கி தரேன். ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன். ஒரு பொம்பளை பிள்ளையால் உன் மனசு இடைஞ்சல் படும். அதில் சில தகராறுகள் நண்பர்களால் வரும். அதில் போலீஸ் விசாரணை உனக்கு வரும். என் பேச்சை கேட்டு அப்படி பழகாமல் இருந்தனா உனக்கு எல்லாம் வெற்றியாக நடக்கும், வேலையும் கிடைக்கும். உதையேறி போச்சு. இந்தா நல்லா இருக்கு. உன் பிள்ளையை ஐஸ்வர்யமாக ஆக்கி தரேன். உனக்கு கவலையை தூர விடு. உன் தாயாருக்காக நீ திருந்து மகனே. ஓ வாப்பா. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வாங்க. என்ன பின்னால் வரேன்? பொம்பளை பிள்ளையா? என்ன இது பிள்ளை எங்கே இருக்கு? வா. இல்லையா? விழுந்துடக்கூடாது. ஏன் விடணும்? அப்படிலாம் விடக்கூடாது. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னை வளர்த்தா இளநீர். அவன் கீழே விழ பார்த்தானே, அதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் பிள்ளை மேலே வச்ச பாசம். இந்த வாக்கை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளையை எப்படியாவது வாழ வச்சிடணுங்கிற ஒரு பதட்டத்தில் தன் உயிரை கூட இவன் பெருசாக நினைக்காம விழுந்துட பார்த்தான். அவன் தான்டா பெத்தவன். புரியுதா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? யாருமே ஒன்றும் பேச மாட்டேங்கியா? கால் வந்துட்டு வாங்க எல்லாரும் ஒன்று போல. மது இருந்தும் தவறு செய்வாள் குழந்தைக்காக ஒருத்தி. திரைப்படத் தொழிலில் மனசு வைத்து பலியானாள் ஒருத்தி. இப்போ என்னப்பா செய்யணும்? பையனோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மறுமணம் வந்தால் என்னடா செய்ய முடியும்? முடிச்சு. இப்போ பழைய ஆள் எங்கே இருக்காரு? ஒரே ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். 9 மாத கால அவகாசம் இவ்வளோ மன அமைதியோடு வைங்க. நல்ல வரனா பார்த்து நான் முடித்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். காப்பாற்றி தரேன். ஆனந்தமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும். கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்காம நீங்கள் இருங்கப்பா. பார்த்துக்கிறேன்னா வா பக்கத்தில். இவனுக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழி பிறக்குது. நல்ல நேரம் வந்தாச்சு. இந்தாடா தம்பி, கம்பெனியை சேர்ந்துக்கலாம். சரி, ஒன்றும் இல்லை, நல்லாயிருவான். என்னையை பார்க்க வந்துட்டான்ல, சொல்லுங்க. வாடா குடிப்பிறேன், வா. நல்லா இருக்கும். போயிட்டா வாப்பா. கணவன் மனைவி பிள்ளைய பற்றி கேட்க வந்தவங்க வாங்க. மன மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க. ஒரு குறையும் இல்லை, நிம்மதியாக இருங்க. என்னப்பா பையனா? எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு வாங்க. மெரினா பீச்சில் குதிரை பீச்சுக்கெல்லாம் அடிக்கடி போவானா? குதிரையெல்லாம் ஏறுவான் உங்களுக்கு? உலகத்தில் இல்லாத எல்லா பழக்கமும் அவன்கிட்ட இருக்குது. வீட்டுக்கு அன்டைமில் வருவான். ரொம்ப கட்டிக்காரத்தனமாக பேசுவான். பொண்ணும் போல கதவை திறந்து படுத்துக்கிடுவான். சாப்பிட்டியாடா? அவன் மனத்தை திருத்தணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். கால் வந்துட்டு வரலாம். பொன்னந்தி மாலை பொழுது அவன் உள்ளத்தில் பொங்கட்டும் இன்ப நினைவு. ஒரு நேசம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை அவனை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றித்தாரேன். உங்கள் கடனை தீர்த்துத்தாரேன்.
எல்லா வெற்றியும் கிடைக்கும். நல்லா இருக்கும் போய்டா. கர்மசாமி பார்க்குற தொழிலை வச்சு என் கடனை அடைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு வந்தவங்க யார்? என்னக்கா தொழில் பார்க்குறீங்க? என்ன தொழில்? என்ன வேலை? கால் வந்துட்டு வா. பணம் தந்தா போதுமா? ரொம்ப வரலாறு பேச வேண்டாம். கண்ணை முடிக்கா, என்னை பிரார்த்தனை பண்ணிக்கா கொஞ்சம். இந்தா உன் கடனை தீர்க்கிறதுக்கு பணம் தந்திருக்கேன். எந்த அவப்பேரும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. நில்லுங்க, பேராங்க. என்னவா உங்களுக்கு? கண்ணெதிரே தோன்றினாள், இன்னொரு தரம் கனிமுகத்தை காட்டினாள், வழியை செல்லியம்மன் ஒரு அம்மா வராள. எங்கே இருக்கு? உட்காருங்க. உங்கள் ஏரியாவில் தான் இருக்காளா? என்ன உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குது? இப்போ யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? அந்த பேங்கு விஷயத்தையும் நடத்தி தரேன், இவருக்கு கல்யாணத்தையும் முடிச்சு தரேன். லவ் பண்ண வேண்டிய குணத்தை கைவிட்டுருதியா? கால் வந்துட்டு வா. அது நடக்காது. உண்மையான கல்யாணம் நடக்கும். வா. பன்னீர் பூ போன்ற பார்வையும் வாப்பா. வைகாசி மாதத்துக்கு உட்பட பெண் அமைஞ்சிரும்ப்பா. என்ன வெற்றியாக நடக்கும். கடனை தீர்த்து தரேன், சந்தோஷமாக இருக்கும். இந்தா காசு படம் நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு வீட்டுக்குள்ளே மன கஷ்டமும் இந்த வீட்டில் இருக்கிறது யோகமா இல்லையான்னு குழப்பமடைந்து வந்தவங்க வாங்க. மாற்றிடுவோம், அவ்வளோதான். கால் வந்துட்டோம்னா கிரகங்கள் சரியில்லைப்பா, அதனால தான் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தீய வைப்ரேஷன், எதிர்மறையான ஒரு ஆற்றல் இருக்குது. அது சில பேருடைய உள் உணர்வுக்கும் பொருந்தாது. அதை மாற்றி தெளிவாக தெய்வீகமாக ஆக்கித்தாரேன். யாருக்கும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு கோபத்தை அடக்கு குணம் கிடைக்கும். எப்படி? யாரு? வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. இந்தாப்பா வீட்டுக்குள்ள செல்வம் பெருகும், ஆரோக்கியமும் பெருகும். நல்லா இருக்கு. இந்த மாதம் உனக்கு செப்ட் கிடைக்கும். கர்மசாமிக்கு சென்னை உத்தரவு முடிஞ்சு போச்சு. பெரம்பலூர் விழுந்துராத. இன்னொரு தரம் போய் கால் வந்துட்டு வா. நிதானமாக விழுந்துட்டு வா, படப்படக்காத. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடல்நிலைகள் சரியில்லாமல் போய்கிட்டே. அது மனக்குழப்பமா அல்லது உண்மையான நோயான்னு எனக்கு தெரியலையே கருப்பசாமி. அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணுங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. வீட்டுகளை செய்வன வைவன கோளாறுகள் ஒன்றும் இல்லை. கிரக நிலைகள் சரியில்லாமல் இந்த பாதிப்பு நடக்கும். இதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி செம்மையாக நிம்மதியாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. வேற என்ன வேணும்? வந்துடுவான். இந்தா அப்படி வெற்றி உண்டு. நல்ல வேலைக்கு போவான், படிச்சு முன்னேறுவான். இந்தா பணம் வந்துட்டேனே, கடை அடைஞ்சாச்சு. போ. பெரம்பலூர் பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? ஓய், என்ன யாரு கேட்க வந்த? நீ புழுவனி
பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. வாமா, யாரு, என்ன செய்யுது? கால் விட்டுருவோம். சரி வா, சரி பாப்பா 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 பாப்பா. ஐய ஐய ஏதோ நோட்டீஸ் வந்து கிடக்கு. யாருக்கிட்ட பேங்க் நோட்டீஸ் யார்கிட்டையும் வந்து கிடக்கா? கால் விட்டுருவாங்க. வாப்பா வா. திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி நிற்கின்ற வேளை சட்டென்று என் கையை பற்றி ஏதோ ஒரு சக்தி வந்து உடம்பு அமுக்கிறது மாதிரி தெரியுது. டாக்டர்கிட்ட இருந்து பிளட் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கப்பா? எல்லாமே நல்லா சொன்னாங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. உச்சிலிருந்து முதுகெலும்பு வர புல்லரிக்கிறது மாதிரி தோன்றும். புரியுதா? ராத்திரி தூக்கம் வராது. நம்ம தன்னை அறியாமல் செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம், அல்லது நம்ம தற்கொலை பண்ணி கொடுவோமா அப்படிங்கிற சிந்தனை, இதெல்லாம் மண்டையில் ஓடுதுட. அதெல்லாம் குணமாக்கி தரேன், காலில் விட்டு வா போ. இது நோயா பேயா? ஆஸ்பத்திரி போனாங்க, மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இரவில் கண்ட கண்ட காட்சிகள் தெரியும், மரண பயம் தோன்றும். எல்லாத்தையும் நீக்கித்தானே 3 முறை என்னையை பார்க்கலாம். பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பாரு, நல்லா இருக்கும். வாமா, வெற்றி அடைவோம். கர்மசாமிக்கு கடன் லோன் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது. வாக்கா, எங்க கடன் வாங்கியிருக்க? கால் அவர் பேர் வந்து துரைசாமி, பெரியபாளையம், திருப்பூர். செல்லு வந்து கோயில் நிர்வாகத்தில் இருந்து வந்து வாங்கிக்கலாம். ஆனால் அந்த செல் நம்பர் நீங்கள் அது செல் அடிச்சு காட்டுங்க, மாற்றி வாங்கிட்டு போயிடணும். துரைசாமி, பெரியபாளையம், திருப்பூர். கணமுடி இந்தா பணம் கிடைக்கும், உன் கடன் தீரும். சந்தோஷமா இரு மகளே, ஜெயிச்சு வா போ. கர்மசாமிக்கு விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீயும் போட்டு செல்ல கண்ணு. விருதுநகர் பாப்பா வா. என்னடா செய்யணும் தம்பி? கால் அனுப்புவாங்க, நீ நெல்லு. என் பிள்ளைக்கு வேலை வேணும்னு கேட்டு வந்தது யாரு? வேலை வேணுமா? என்ன வேலை வேணும்? இன்னொருத்தர கால் அனுப்புவான். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? என்னப்பா வேணும்? கண்ணமூடு. இந்த வேலை முதல்ல கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பிள்ளைகளை இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கேன். வார செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் நல்ல செய்தி வரும். வா, இந்தா உடல்நிலை நல்லாகும், தைரியமாக இருக்கு. இந்தா உன் கடன் தீரும், புண்ணியமாக இருக்கு. வேலை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளைக்கு வேலை வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? யார் வரா?
வா அம்மா. என்ன படிச்சிருக்குவோம் பிள்ளை? யாரு? கால் வந்துட்டு வா. தொட்டால் மணுக்கும் உன் பையனை பார்த்தேன். வேலை பெறக்கூடிய யோகம் அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் அரசு யோகம் இல்லை. ப்ரைவேட் கம்பெனி தான் கிடைக்கும். என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. அப்படியா? பிறகு நடத்துவோம். 9 மாதங்களுக்கு பிறகு எழுதக்கூடிய எக்ஸாம் அவனுக்கு வெற்றியை தரும். அரசு உத்தியோகத்தில் கிடைக்கும். இந்தா நான் வாங்கி தரேன். நல்லா போய்ட்டு வா. அதே விருதுநகர் எல்லை தன்னுடைய பிள்ளையின் இல்லற வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க. கல்யாணம் முடித்த பிள்ளை வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க. யாருக்கு நான் கல்யாணம் முடிச்சிய? பொண்டாட்டி எங்க இருக்க? பக்கத்தில் வாண்ணே. இன்னும் பக்கத்தில் வா. கண்ணை மூடுறேன். ஆமாம், கிடாய் எங்கேயும் வெட்டுவாங்களா உங்கள் கோயில்களில்? ஐயனார் கோயிலில், கருப்பசாமி கோயிலில். நீங்கள் வெட்டுவீங்களா? எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கீங்களா? பையனுக்கு இன்னொரு ஆம்பளை பெருசுனா கெட்டக்கடை விட்டுன்னு வந்துருந்தேன். நடந்துச்சா? நடக்கலை. ஆனால் பையன் வந்து கொஞ்சம் கால் வந்துட்டோம். கிடாய் வந்து குறுக்க நிற்க நீ என்ன என்கிட்ட விவகாரம் பேச வர? வா. உன் பையன் கையில் எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் பாட்டில் இருக்குது. எங்கே இருக்கணும்னு தெரியாமல் சுடுகாட்டு ஓரத்தில் கூட போய் உள்ளே இருந்துட்டு வருது. அதனால் அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி குடிக்க விடாம ஆக்குறேன். என்ன கிடாய வெட்டிக்கா? வா. கர்மதாமி எங்கள் வீட்டில் என்ன வேலை பார்த்தாலும் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலைமை எங்கள் குடும்பத்தில் இருக்க. அது மாறுமா? கால் வந்துடுவாப்பா. அடிமம்பு, பழைய காலத்து அடிமம்பு எங்கடா இருக்கு? வீட்டு முன்னால் இருக்கோ? கால் வந்துட்டு வா. ஒரு சத்தம் கட்டி. என்னடா வேணும் தம்பி? இந்தா தங்கை, நீ வந்து நிற்கிற. என் தங்கை காளி வாராள எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு. அம்மா, 6 மாதத்தில் உன் கடன் தரக்கூடிய பணம் தாரேன். மனவேதனையை தீர்த்து தாரேன். சந்தோஷமா இருந்தது. வந்துடும் போ. என்ன நல்லா. கர்மசாமிக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமாக யாரோ மனதில் குழப்பம். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஏதோ டாக்டர் யாரும் சொன்னாங்களா? யாருக்காது? யாரு? ஆப்ரேஷன் சம்பந்தமாக உடல்நிலையில் ஒரு பாதிப்பும் பயமும் இருக்குன்னு சொல்லுறாங்க. யாருப்பா அது? வா பார்ப்போம். அது என்ன அது? ஆனால் பாய்ப்பேர உனக்கெல்லாம் அறிவு இருக்கால? கால் வந்துட்டு வா. இது யாரு? கால் வந்துட்டு வாங்க எல்லாரும். பிள்ளைய இறக்கி விடுமா. தங்கப்பதக்கத்தின் மேலே வா. ஊர்மைக்க பொண்டாட்டி புருஷனாக இருந்தாலும் உள்ளமாறு நிம்மதியாக வாழ முடியாமல் கிடந்து வேதனைப்படுறேன். உண்மை தானே? ஒவ்வொரு நாளும் வாக்குவாதம், மனக்குழப்பம், நிம்மதியாக தூக்கம் இல்லாத நிலைமை, இவைகளெல்லாம் நடக்கும். அதுக்கு காரணம் பணமா? ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் பெரியவங்களுடைய வார்த்தையும் உறவுகளும் நல்லா இல்லாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மை தானே? கால் வந்துட்டாங்க. அமைதி, அமைதி, அமைதி. கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது. வீணாக யாரும் உங்களுக்குள்ளே கோவப்பட்டுக்கிடாதீங்க. தொழில் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தா நிறைய வருமானத்தை வர வைக்கிறேன். 6 மாதம் பொறுமையாரு. அடுத்து ஒரு ஷோரூமுக்கு உனக்கு பல லட்சத்தை தாரேன். என்ன நல்லா
கிடைக்கும். நல்லா சந்தோஷமா இருக்கப்பா. 6 மாதம் பொறுமையா இருடா, ஏன்டா கவலைப்படுறேன். கர்மசாமிக்கு சாமி சாதகத்தை பார்த்தேன், சரியில்லைன்னு சொல்லுதாங்க. இப்போ முடியுமா முடியாதான்னு தெரியலையே. எங்கே போய் பார்த்தேன் ஜாதகத்தை? யாருக்கு பார்த்தேன்? யார் அந்த மகா? அம்மா கால் வந்துட்டோம். இது யாருப்பா? சபாஸ் தங்கப்பிள்ளை. இது யாருக்கா? அப்ப சகோதரி. வா. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நான். முருகப்பெருமான் வாரார கும்பிடுவீங்களா? நல்ல வேலை எடுத்து யாரும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்களா? வேலை கொண்டு போகணுன்னு வேண்டுதல் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, பால்பூனை இருக்கையில் ஒரு வேலை வந்து வீட்டில் வச்சுருக்கேன். அந்த இவங்க கொடுத்தாங்க, வீட்டில் வச்சிருந்து திருச்செந்தூர் வேலை வச்சுருக்கேன். ஐயப்பனுக்கு மாலவும் அதில் வச்சிருப்பா அப்படின்னாரு. சரி உட்காரு. இப்போ ஜாதகம் யாருக்கு பார்த்தீங்க? என்னத்துக்கு பார்த்தீங்க? ஏய் கிங்கிங் 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 கண்ணபுரமா. இதயத்தில் புத்தகம் இல்லை அப்பா, இதயத்தில் புத்தகம் இல்லை. புதியதொரு அகம் உள்ளே இருக்கிறது. அது என்ன அகம்? இன்னொருத்தருடைய உள்ளம். இருவரின் இதயத்தில் ஒருவர் குடியிருந்தால், அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒருவரின் இதயத்தில் இருவரும் கூடியிருந்தால் வென்றிடலாம், வாழ்ந்திடலாம், நினைப்பது நிறைவேறும், இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும். அதான் நான் இருந்தால் உன்னோடு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்னை வாழ வைக்க எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா என்னை முடித்து கொள்ளவும் தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ற பிடிவாதமான வாக்குகள் வந்துவிட்டன. கால் வந்துட்டோம். ஏமாற்றம் தானா உன் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. உட்காருமா. மன அமைதியோடு நிதானத்தோடு என் தலையில் உங்கள் பாரத்தெல்லாம் போட்டுட்டு, கருப்பசாமி நீயே தஞ்சமுன்னு எந்த வாக்குவாதமும் பண்ணாமல் செவனேன்னு இருங்க. எல்லாமே சரியாக நடக்கும். மதி கலங்குகிற பொழுது மனிதன் மனதை பறிகொடுக்கிறான். விதி வேலை செய்கிற பொழுது தடுமாற்றத்தை பெறுகிறான். மனதாட்சி உறங்கும் பொழுதுதான் மனக்குரங்கு ஊர் சுத்த ஆரம்பிக்கிறது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் அடையாத வெற்றி எதுவும் இல்லை. ஆகையினால் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை தகப்பன் மட்டும் பார்க்க, அல்லது தகப்பனும் தனையனும் பார்க்க, எந்த பொம்பளையும் என்னை பார்க்க வேண்டாம். என்ன போயிட்டு வாங்க, காலில் விட்டு வாங்க. என்னம்மா குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் பையனை நம்ம பின்னால் பார்ப்போம். பௌர்ணமி பார்ப்பேன்டா, கவலைப்படாத. எல்லாத்தையும் செம்மையாக்கி நல்லா வாழ வச்சுட்டாரு. வாமா வா. உன் பேர் என்னம்மா? புண்ணியமாக இருப்பேன். வா. மனசு மாறியாச்சு, புண்ணியம் கிடைச்சாச்சு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய பார்த்தாச்சு. சந்தோஷமா இருப்பா. போப்பா. இருவரின் இதயத்தில் ஒருவராய் கூடியிருந்தால். அப்படியா? சங்கரன் கோவில், சங்கரன் கோயில்
சாட்டை அட்டை காலில் வந்துட்டு வரலாம். சுவாமியே வாப்பா வாப்பா, வருத்தப்படாத அண்ணன், வருத்தப்படாதண்ணே, வாண்ணே, கலங்காதண்ணே, கலங்காதண்ணே. என்னண்ணே வேணும்? கண்ணை முடிப்பாமல்ல. தேவையில்லாமல் ராத்திரியெல்லாம் முடித்திருந்து கேம் விளையாண்டு அப்படி பிளேன் ஓடுறது மாதிரி மண்டைக்குள்ள கிரு சத்தம் கேட்டு இழுத்தி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் உன் பிள்ளை. உண்மையா? கால் வந்துட்டு வா. உலகத்திலே தேருக்கு புகலிடம் எந்த ஊருப்பா? தமிழ்நாட்டில் திருவாரூர் தேர் வருது, திரும்பி பாருடுமாங்க. கால் வந்துட்டு வா. இப்பவும் அவன் எங்க இருக்கான்? அங்கதான் இருக்கான், அங்கதான் இருக்கான், அங்கதான் இருக்கான். உன் பையனை சீர்திருத்தி நல்ல மகனா கொண்டு வீட்டில் சேர்க்கடா. உடே வெற்றிமாலை கொடுப்பா பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு உன் வீட்டுக்கு பின்னால் சொல்ல மாட்டேன் சாமி வராத. எங்க பாரு கரையன், அவருக்கு எதுவும் கிடாய் விட்டு வேண்டியிருக்காப்பா? அப்படி வெற்றி விட்டு ஓடு. கர்மசாமிக்கு தாயின்னு சொல்ல வேண்டியதான பராசக்தி. கால் வந்துட்டாங்க. தீராத விளையாட்டின் பிள்ளை வரலாம். கண்ணன் தெருவெங்கும் ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டின் பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவான். அப்பா என்ன அப்படி இல்லைன்னு சொல்லிடுமா? உடம்புல ஆவி எதுவும் இறங்கியிருக்குன்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதங்கடா. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இது நரம்பியல் மனையியல் சம்மந்தமான ப்ராப்ளம். அதெல்லாம் சரியாக்கியாச்சு. அதனால் இந்த வருஷத்தில் குழந்தை ஜனனம் ஆகும், பெண் பிள்ளையாக பிறக்கும், சர்வகோடி பலனோடு இருக்கும், நீடித்த ஆயுளும் திரேக ஆரோக்கியமும் 3 வீடுகளும் கட்டி ஊர்மைக்க வாழ்வாய். காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. என்ன படம்னா வண்ணக்கிளி. இந்த படம் மனோகர் சார் கதாநாயகி, பிரேம் நசீர் பாட்டு. இந்தாப்பா குழந்தை பாக்கியம் ஜனனமாகுது, சர்வ ஆரோக்கியமும் புண்ணியமாகுது. வா பக்கத்தில். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய வார்த்தைகளை நம்பி வீணா சண்டை போட்டு அலையாத. அப்படி என்னைய நம்பிக்கா, நான் உன் கூட இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். போங்க. இந்தா நல்லா இருடா தம்பி, நல்லா இருடா, போயிட்டு வாடா. என் வண்டி வாகனத்தை மீட்டி தரணும் ஐயா அப்படின்னு கேட்டு வந்தவங்க. சொந்தம் கொண்டாடும் போது ஏது ஜோக்கு மாப்பிள்ளை வராரே இங்கு. வாப்பா, நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருப்பது போல ஒரு காட்சி. 12 ஆண்டுகளாக வண்டி வாகனங்களை வைத்து கோடிகளை சம்பாத்தியம் செய்தது உண்டு. ஆனால் இப்போ நஷ்டப்பட்டு வண்டியும் மீட்ட முடியாமல் கடன்களை பெற்று சட்டங்களால் பாதிக்கப்பட்டு வழக்குகளோடு நீ வாழ்ந்து வேதனை அடைந்துக்கிட்டு இருக்க. ஒரு வண்டியை மீட்டி தருவதை விட ஒரு வண்டியை எடுத்து தொழிலை ஆக்கி தருவதே நன்றுன்னு மேலேருந்து உத்தரவு. தொழிலை உருவாக்கி அதை வச்சு மீட்டதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும் உனக்கு? ஒரே வரம் கேட்டுக்கோ, அதை வெட்டியாக்கி தரேன். அதுக்கு உனக்கு பணம் ஒரு 20 லட்சம் ரூபா கிடைக்கும். நல்லா இருக்கு, கிடைச்சாச்சு, போ ஜெயிச்சுக்கா. பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரு?
திருமணம் நடக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். அடுத்து வெளிநாட்டுக்கு வேலை விஷயம் கிடைக்குமான்னு ஒரு ஆள் கேட்டு வந்திருக்கு. யாரு? பொட்டச்சி. அது தெளிவா பொட்டச்சி பொம்பளை தானே கேட்க வந்திருக்க. யாருக்கு வேணும் வேலை? மகனுக்கு. யாரெல்லாம் வந்தீங்க? நெல்லுங்கிற உன் பிள்ளை போயாச்சு, சந்தோஷமா இருக்கு. வெற்றி அடைஞ்சிட்டேன். கால் ஒன்று பண்ணி என்னடா நல்லா இருக்கே. என்னப்பா வேணும்? திருமணம் நடக்கிறவங்க கேட்டு வந்தீங்களா? யாருக்கு? கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க. 1.5 வருஷத்தில் கொஞ்சம் சமுதாயத்துக்குள்ளே கொஞ்சம் தன்மானங்கள் அழிந்து விட்டது. தன்மானங்கள் அழிந்து விட்டன. தலை தூக்கி வாழ முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சம்பவம் நடந்திருக்கு. புரியுதா? இப்போதைக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் நஷ்டமாகி மனவேதனையுடன் காட்சி அளிக்கிறாய். அதற்கு ஒரு பிள்ளைக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மூலமாக ஒரு குழப்பம் நடந்தது என்றுதான் உண்மை. அது மாந்திரிகம் விஷயமானது. கால் வந்துவா. மாசான மாரியம்மா, மங்களத்து இசக்கி அம்மா, மாடன் ஒரு தெய்வம் அம்மா, காளி ஒரு தேவதை அம்மா. இப்போ உன் கடனை நான் தீர்த்து தாரேன், தொழிலையும் வளப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். உன் மகனுக்கு 2025க்குள்ள உயர்ந்த ஒரு வேலையும் நிறைவான கல்யாணமும் நடத்தி ஆனந்தமாகி தரேன். கவலையை தூர விடுங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க, மகனுடைய போட்டோ கொண்டு வர, வெற்றி அடைய. வாமா, கால் வந்துட்டு வா. இது யார்? நாகர்கோவிலேருந்து எல்லாருமே ஒரு பஸ்ஸில் வந்திருப்பிய, கூட தான் வந்திருப்பிய. எல்லாத்துக்கும் சொல்லட்டுமே. சாமி, வேற எதுவும் வரலாறுகள் எதையும் சொல்லி என்னை குழப்பிட வேண்டாம். என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி மட்டும் தந்தா போதும். அது மட்டும் தானே உன் கேள்வி. கால் வந்துட்டு கால் வந்துட்டு ஐயா குருநாதா. வாமா, ஓடியா. இந்தா உன் கடனும் தீரும், பிள்ளை வெளிநாட்டுக்கு செல்லும், பெருமையோடு வாழ்வாய். சென்று வா மகனே, சென்று வா. நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ வாட்டு நுழைஞ்சு வர. நான் நடத்துகிற தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில் நடத்துறீங்க? ஆக்கர் கடை. அதுக்கு பேர் ஆக்கரா? நல்ல ஓடுதா தொழில்? கால் வந்துட்டு வா. அதான் என் தொழிலை நல்லா நடத்தான்னு நான் கேட்டிருக்கேன். என்ன இந்த பிள்ளைக்கு உடல்நிலை தெரியலையா? என்ன செய்து? இன்னொரு தரம் காலில் வந்துட்டாங்க. சந்திரனே, ஓராண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் சலனமும் நடக்கு. கொஞ்சம் கடன்கள் சம்பந்தமான விஷயமும் சுய வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பமும் இருக்கு. யாரோ ஏதோ மாறுபாடு செஞ்சிருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. இதையெல்லாம் மாற்றி வெற்றியாக வாழ வச்சுட்டாரேன். வேற என்ன வேணும்ப்பா? இந்தா எல்லாம் மீட்டித்தாரேன். வெற்றி உண்டு, சட்டத்தால் நன்மை உண்டு. பாப்போம்.